காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடியில் அவர்கள் விரும்பும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பருவகால மாற்றங்கள் நிகழும் எல் நினோ காலகட்டத்தில் காவிரி டெல்டா பாசன பகுதி மக்களுக்கு உகந்த பயிர்களை சாகுபடி செய்ய ஆய்வு நடைபெற்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். பெரிய லெவல்ல டெல்டா மாவட்டங்கள்ல எப்படின்னா பாதிப்பு இருக்காது. ஒரு எல்லினம் வரப்ப நம்ம விவசாயம் சார்ந்து அந்த நேரத்துல எந்தெந்த பயிர்கள் நம்ம சாகுபடி பண்ணுனா நல்லா இருக்குங்கிறதுக்காக நாங்க ஆராய்ச்சி அதை செய்து வரைக்கும். அதுக்கு நாங்க விவசாயிகளுக்கு என்ன நீங்க பயிர்கள் போட்டா நல்லா இருக்கும், எது வளர்ச்சிக்கு போகும் அப்படிங்கிற பாதிப்பு இல்லாம விவசாயிகளுக்கு எந்த மாரி இருக்கும் அந்த திட்டங்கள் நாங்க செயல்படுத்தும் அறிவிப்போம் விரைவில். காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.